என்ன பண்ணால் பணம் கிடைக்கும், என்ன பண்ணால் கடன் அடைக்க முடியும், என்ன பண்ணால் நம்ம வந்து நினச்சது சக்ஸஸ் அடைய முடியும், நம்ம எது பிஸ்னஸ் எப்படி டெவலப் பண்ண முடியும், நம்ம ஆஃபீஸில் வந்து எப்படி சூப்பராக ஒர்க் பண்ண முடியும். ஆக மொத்தத்தில் பார்த்தா இந்த உயிர் சக்தி தான் எல்லாத்துக்குமே பேஸாக இருக்குது. இந்த உயிர் சக்தி சூப்பராக ஸ்ட்ராங் ஆகிறதுக்கும் நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கும் இருக்கிற பயிற்சி தான் இது. ரொம்ப சிம்பிளான பயிற்சி, பார்த்துக்கோங்க. நேராக நின்றுக்கோங்க. இது எப்போ செய்யணும்னா காலையில் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி செய்யலாமான்னு கேட்டால் வேண்டாம். முடிஞ்சளவு காலையில் எழுந்திரிச்சோன்னு செஞ்சுருங்க. நீங்கள் 8 மணி 9 மணிக்கு எழுந்திரிக்கிற ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல, அப்போ செஞ்சுருங்க. முடிஞ்சளவு 6 மணிக்கு முன்னாடி, சூரிய உதயத்துக்கு முன்னாடி செஞ்சுருங்க. நேராக நிமிந்துக்கோங்க, நின்றுக்கோங்க. இது நின்றுட்டு தான் செய்யணும், உட்காந்து செய்யக்கூடாது, படுத்துக்கிட்டு செய்யக்கூடாது, நின்றுக்கிட்டு மட்டும்தான் செய்யணும். நேராக நின்றுக்கிட்டே கைகளை இப்படி நேராக வச்சுக்கோங்க. நெஞ்சுக்கு நேராக கைகளை இப்படி நேராக வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு பொறுமையாக மூச்சு உள்ளே இழுக்கணும். பொறுமையாக மூச்சை உள்ளே இழுக்கணும். மூச்சை உள்ளே இழுத்துக்கிட்டே கைகளை மெதுவாக வெளில கொண்டு போகணும். அதாவது மூச்சோட ஃபோர்ஸு, மூச்சு காற்றை உள்ளே இழுக்கிறோம் பாருங்கள், அந்த வேகமும் கைகளை மெதுவாக இப்படி வெளியில் கொண்டு போகிறோம் பாருங்கள், இந்த வேகமும் ஒன்றாக இருக்க வேண்டும். இப்போ மூச்சு நல்லா உள்ளே இழுத்து முடிக்கும் போது இந்த கைகள் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகி முடிச்சிருக்கணும். மேக்ஸிமம் எவ்வளோ எக்ஸ்பேண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. இந்த 2 உள்ளங்கைகள் இப்படி பார்த்து ஒன்று உள்ளங்கைகள் பார்த்து இருக்கணும். பார்த்துக்கிட்டு மூச்சை உள்ளே எடுத்துக்கிட்டே மெதுவாக எக்ஸ்பேண்ட் பண்ணுறீங்க கைகளை. அதே நேரத்தில் மூச்சை உள்ளுக்குள்ளே அப்படியே மெதுவாக எடுக்கிறீங்க. எடுத்துட்டு அதே மாதிரி கைகளை திரும்ப சேர்க்கணும். சேர்க்கும் போது நான் சொல்கிற மந்திரத்தை சொல்லிக்கிட்டே சேர்க்கணும். ஒரே மந்திரம் தான் இது, சரிங்களா? இது பீஜ மந்திரம்னு சொல்லுவாங்க. இப்போ கைகளை மேக்ஸிமம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எக்ஸ்பேண்ட் பண்ணியாச்சு. மூச்சு காற்றும் உள்ளுக்குள்ளே முழுசாக போயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கைகளை சேர்க்கணும். கைகளை இப்படி கிட்ட கொண்டு வரும்போது அந்த மந்திரம் சொல்லிக்கிட்டே சேர்க்கணும். மந்திரம் சொல்லும்போது மூச்சு காற்று வெளியில் வரும். ஃபஸ்ட்டு மூச்சு காற்றை உள்ளே எடுத்துக்கிட்டே அந்த மூச்சோட வேகத்துக்கும் கைகளோட வேகத்துக்கும் கரெக்டாக கொண்டு போய் கரெக்டாக அந்த எக்ஸ்பேண்ட் ஆகும்போது கரெக்டாக முடிஞ்சிருச்சு, சரிங்களா? அதாவது மூச்சு காற்று கரெக்டாக ஃபுல்லாக உள்ளே போயிடுச்சு, மேக்ஸிமம் எக்ஸ்பேண்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மந்திரம் சொல்கிறோம். என்ன மந்திரம் தெரியுங்களா? ஹங் அப்படின்ற மந்திரம். இது இப்போ நான் சொல்கிறத கேட்டுக்கோங்க. ஹங். கையை கிட்ட கொண்டு இந்த டிஸ்டன்ஸை நிறுத்தி வச்சுக்கோங்க. இப்போ ஹங் மந்திரம் முடிஞ்சிருச்சு. உள்ளுக்குள்ளே இருக்க மொத்த மூச்சு காற்றும் வெளியில் வந்துடுச்சு.